நம்முடைய முன்னோர்கள் பல நுணுக்கங்களை தங்களுடைய சந்ததிகளுக்காக ஆராய்ந்து சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்கிற இந்த வினாக்களுக்கான விடையை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. நம்முடைய வீடுகளிலே விளக்கேற்றுவது என்பது ஒரு மரபாக இருக்கிறது. பன்னெடுங்காலமாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர் மரபிலே இந்த விளக்கேற்றுவது என்பது ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்த விளக்கு எதன் அடிப்படையிலே ஏற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நெருப்பு என்று சொன்னாலே அதிலே நமக்கு முதன்மையாக தெரிவது வெப்பம். நெருப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே வெப்பம் என்பதும் கட்டாயம் இருக்கும். அந்த வெப்பத்தை பெறுவதற்காகவே நெருப்பை மனிதன் பயன்படுத்த ஆரம்பித்தான். கதிரவனின் கிரணங்கள் வெம்மையை தராவிட்டால் இந்த பூமியிலே எந்த ஒரு செடி கொடி புல் போன்று முதலாக மனிதர்கள் ஈராக எந்த ஒரு உயிரும் வாழ இயலாத சூழல் ஏற்படும். அதே வேளையிலே கதிரவனின் கிரணங்கள் அதிகரித்து கொடுங்கிரணங்களாக மாறும் போது எல்லா உயிர்களும் துன்பத்தை சந்திக்கின்றன. கதிரவன் கிரணங்கள் சுடுகிறது என்பதற்காக கதிரவன் வேண்டாம் என்கிற முடிவுக்கு நாம் வருவதில்லை. கடுமையான குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய பனிக்காலத்திலே கதிரவன் உதயமாகிவிட மாட்டானா, சூரிய வெளிச்சத்திலே செய்து குளிர் காய்ந்து விட மாட்டோமா என்று எண்ணுவது வழக்கம். விறகுகளை கட்டைகளை போட்டு தீ மூட்டி அந்த தீயிலே குளிர் காய்வது என்பதும் வழக்கம். அதே வேளையிலே கடுமையான வெயில் கொளுத்தக்கூடிய சித்திரை வைகாசி மாதங்களிலே மழை விழுந்து விடாதா, வெப்பம் தணிந்து விடாதா என்று ஏங்குவதும் வாடிக்கை. ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் வெப்பம் என்பது உயிர்கள் வாழ்வதற்கு அவசியமான ஒன்றாகிறது. இந்த வெப்பத்தில்தான் மிகப்பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்கின்றன. கதிரவன் கிரணங்கள் கொளுத்தும் போது கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிறது. 7 வகை மேகங்களாக கடலில் இருந்து பெறப்பட்ட தண்ணீர் வடிகட்டப்பட்டு தூய நன்னீராக மழையாக பூமியிலே விழுகிறது. மழை பொழிய வேண்டும் என்றால் கதிரவனின் கிரணங்கள் கட்டாயம் தேவைப்படுகிறது. பூமியின் சுழற்சியிலே புவிப்பந்தின் ஒரு பக்கத்திலே வெம்மை இருக்கும் காலத்திலே மற்றொரு பக்கத்திலே குளுமை என்பது இருக்கும். குளுமையான பகுதிக்கு வெம்மையான பகுதியிலிருந்து பெறப்பட்ட மேக கூட்டங்கள் நகர்ந்து சென்று மழை பொழிவை கொடுக்கும். இப்படித்தான் மழை பொழிவு என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சரி, இதற்கும் இங்கே விளக்கேற்றுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. பொதுவாக நம்முடைய வீடுகளிலே விளக்கேற்றுவதற்கு எள் எண்ணெயை பயன்படுத்தினார்கள். எள், அது கொண்டு தயாரிக்கக்கூடிய எண்ணெயை எள் எண்ணெய் என்று சொன்னாமல் அதை நல்லெண்ணெய் என்று சொன்னார்கள். காரணம், எண்ணெய்களிலே இது மிகவும் நல்ல எண்ணெய். எள்ளிலே மகத்துவம் பொறிந்த இரும்பு சத்து இருக்கிறது. இரும்பு தாஜின் தத்துவம் எள்ளிலே இருக்கிறது. எள் மாத்திரமல்ல, கருப்பு நிறமான தோலை கொண்டு கடினமாக இருக்கக்கூடிய தானிய வகைகள் எல்லாமே தன்னகத்தே இரும்பு சத்தை கொண்டிருக்கின்றன. இந்த எள் என்கிற தானியத்திற்கு அதிதேவதை என்று சனி கிரகத்தை குறிப்பிடுவார்கள். சனி கிரகத்தை இரும்பு காரகன் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. சனிக்கோளிலே ஏராளமாக இரும்பு தாதுக்கள் இருக்கின்றன. அது காரணமாகவே சனியை பற்றி சொல்லும் போது இரும்பை பற்றியும் ஜோதிடர்கள் பேசுவார்கள். அதன் தத்துவம் எள்ளிலே இருக்கிறது. சனி கிரகத்தால் ஒருவருக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் எள்ளெண்ணெய்
எள் தீபம் சனீஸ்வரனுக்கு போட்டு வணங்கி வந்தால் துன்பங்கள் குறையும் என்றும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த யுகத்திற்கு கலியுகம் என்று பெயர். கலி என்பது சனியின் மற்றொரு பெயர். இந்த யுகம் என்பதே சனி யுகம்தான். காரணம், இந்த யுகத்திலே சனிக்கிரகத்தின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்படும். சனிக்கிரகத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் பூமியில் இருக்கும் ஒவ்வொரு உயிரையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. மாலை வேளையிலே, பொழுது சாயக்கூடிய வேளையிலே, கருக்கல் என்று சொல்லக்கூடிய சந்தியா காலத்திலே வீடுகளிலே குத்துவிளக்கிலே நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு தீபமாக ஏற்றும் போது நல்லெண்ணெய் எரிந்து அதிலிருந்து புறப்படக்கூடிய புகை என்பது எதிர்மறை அதிர்வுகளை அழிக்கக்கூடியது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். பகல் பொழுதிலே நம் வீடுகளுக்கு பலர் வந்திருப்பார்கள், போயிருப்பார்கள். எத்தனையோ விதமான எதிர்மறையான அதிர்வுகள் நம் வீடுகளுக்குள்ளே வந்திருக்கும். குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த எள் எண்ணெயை விளக்கிலே ஊற்றி ஏற்றி வைக்கும் போது அந்த எள் திரியிலே பட்டு எரிந்து வெளிப்படக்கூடிய புகை வீட்டுக்குள்ளே பரவும் போது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் அகன்று போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். திரி எண்ணிக்கை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். 1 திரி, 2 திரி, 3 திரி, 4 திரி, 5 திரி என்றெல்லாம் திரிகளின் எண்ணிக்கையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கைக்கு அவரவர் மனம் போன போக்கிலே விளக்கத்தை சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் கிழக்கு மற்றும் மேற்கிலே 2 திரிகளை போட்டு விளக்கேற்றுவது நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1 திரி அல்லது 3 திரி என்பது வேண்டாம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. 5 திரிகளை கொண்டு விளக்கேற்றுவது நன்மை பயக்கும் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வீடுகளிலே இருக்கும் குத்து விளக்குகளிலே 5 முகம் இருக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்கிற 4 முகத்தை உச்சரித்து 5வதான முகத்தை ஈசான திக்கை நோக்கி வைத்து விளக்கேற்றுவார்கள். இப்படி விளக்கேற்றுவது குலதெய்வத்தின் ஆசியை பெற்றுத்தரும் என்பது பொதுவான நம்பிக்கை. எள் எண்ணெய் கொண்டு ஏற்றப்படக்கூடிய தீபத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த எள்ளின் புகையானது மனிதர்கள் சுவாசிக்கும் போது உடலிலே ஏற்படக்கூடிய அசதி, சோர்வு ஆகியவற்றை அது போக்குகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். நுரையீரலுக்குள்ளாக இந்த எள் எரிந்த புகை என்பது போகும்போது நுரையீரல் பலமாகவும் திடமாகவும் மாறும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். பொதுவாக ஒருவருக்கு உடலிலே அசதி, சோர்வு அதிகமாக இருக்கிறது என்றால் அவருக்கு எள் உருண்டை, எள் கலந்த பலகாரங்களை அதிகமாக உண்ணும்படி கொடுக்க சொல்வார்கள். ஒரு பெண் பூப்பெய்தி விட்டாள் என்றால் அவளுக்கு 30 நாட்களுக்கு கருப்பு உளுந்து கொண்டு தயாரிக்கப்பட்ட களியும் அதிலே ஊற்றி சாப்பிடுவதற்கு நல்லெண்ணெயும் அதிகமாக கொடுத்தார்கள். இந்த கருப்பு எள் மற்றும் கருப்பு உளுந்து கலந்த உணவை உண்டு வரும்போது பெண்ணின் கூபக எலும்பு, அதாவது இடுப்பு எலும்பு என்பது திடமாகி பலமாகி போகும். முதலாவதாக ஒரு பெண் புஷ்பவதியான நாளிலிருந்து 30 நாட்களுக்கு இந்த எள் மற்றும் கருப்பு உளுந்து ஆகியவற்றின் செயற்கையான உணவை கொடுத்து வரும்போது அவருடைய உடல் திடமாகி பலமாகி போகும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் கூட ஒரு பெண் புதிதாக பூத்திருக்கிறாள் என்றால் 1 டம்ளர் அளவிற்கு நல்லெண்ணெய் எடுத்து அதிலே நாட்டு வெல்லத்தை தட்டி போட்டு அதை கரைத்து கொடுத்து அவளை முதலாவதாக குடிக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். கடுகு, புளி, நல்லெண்ணெய் சேர்க்காதே என்று சொன்னவர்கள் பூப்பெய்திய பெண்ணுக்கு இதை கொடுக்கச் சொன்னார்கள். இந்த எண்ணெய், எள், இந்த சேர்மானம் அந்த பெண்ணின் கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒரு பெண்ணுக்கு தேவையான இரும்பு சத்தை அதிகமாக உடலிலே ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த கருப்பு எள் என்பது பயன்படுகிறது. உணவாகவும் மருந்தாகவும் பயன்படக்கூடிய இந்த கருப்பு எள் மிகுந்த மகத்துவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைய நவீன காலத்திலே பற்பல விதமான வாசனை கலந்த எண்ணெய்களை வீட்டிலே விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எள் கொண்டு உருவாக்கப்பட்ட எள் எண்ணெய் என்பதுதான் மிகச்சிறந்த பலனை கொடுக்கிறது என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை கொண்டு நாம் அறிந்து கொண்ட
தகவலாக இருக்கிறது. பொதுவாக ஒரு வீட்டிலே தெய்வ கடாட்சம் ஏற்பட வேண்டும் என்றால் வீட்டிலே குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று தெரியாமலே ஒரு காரியத்தை செய்வதைக் காட்டிலும் மருத்துவம் மற்றும் விஞ்ஞானம், ஆன்மீகம் மூன்றும் கலந்திருக்கக்கூடிய வீட்டிலே விளக்கேற்றக்கூடிய இந்த தத்துவத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் நலம் பெறுவதோடு அல்லாது அடுத்து வரும் சந்ததிகளுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு செல்லவும் வாய்ப்பாக இருக்கும். இனிமேல் வீட்டிலே விளக்கேற்றும் போது இதை தெரிந்து கொண்டு விளக்கேற்றுவது நல்லது. முத்தாய்ப்பாக ஒரு கொசுறு தகவல். உங்கள் வீட்டிற்கு 2 வாசல்கள் இருந்தால் கொல்லை வாசலை அடைத்து வைத்து முகப்பு வாசலை திறந்து வைத்து வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். குறிப்பாக வடக்கு மற்றும் தெற்கிலே வாசல்கள் இருந்தால் வடக்கு பக்கம் இருக்கும் வாசற் கதவை அடைத்துவிட்டுத்தான் வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும். இதற்கும் ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது. வடக்கு தெற்காக காந்த விசை சுழன்று கொண்டிருக்கிறது. வடக்கு வாசலை அடைத்து வைத்து விளக்கேற்றும் போது வடக்கிலிருந்து வீட்டிற்குள்ளே நுழைந்த பாதுகாப்பான ஆற்றல் மீண்டும் வடக்கு திசை வழியாக நாசமடைந்து விடாமல் காப்பாற்றுவதற்கு வசதியாக இருக்கும். காரணம், வடகிழக்கு திசையிலேதான் பூசையறை அமைக்கப்படுகிறது. அந்த இடத்திலே மின்காந்த அதிர்வுகள் அதிகமாக சுழன்று கொண்டிருக்கும். அந்த சுழற்சிக்கு வடக்கு வாசல் இரவு வேளையிலே திறந்து வைத்திருந்தால் குந்தகம் ஏற்படுத்தும் என்கிற காரணத்திற்காக வடக்கு பக்கத்து வாசற்கதவை அடைத்து வைத்துவிட்டு வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் எதை சொன்னாலும் அதிலே ஆழ்ந்த பொருள் இருக்கும். விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்காமல் நம் முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை அப்படியே ஏற்று நடப்பதால் நமக்கு பலன் உண்டு என்பது முன்னோர்கள் சொல்லிய வார்த்தைகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்த வகையிலும் கண்டறிந்த விளக்கமாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.